நாடு முழுவதும் மே மாதம் 7ஆம் தேதி போர் பதற்ற ஒத்திகை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் நிலவி வரும் வேளையில் அறிவுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனை மேற்கொண்ட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் தொடரும் நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். இந்திய ராணுவ ரகசியங்கள் தொடர்பான 10 GB டேட்டாக்களை திருடிய பாகிஸ்தான், இந்தியா எப்படி சிந்திக்கும் என தங்களுக்கு தெரியும் என்றும் பகிரங்க எச்சரிக்கை. போர் பதற்றத்திற்கு மத்தியில் 2வது முறையாக ஏவுகணை சோதனை செய்த பாகிஸ்தான், நாட்டின் பாதுகாப்புக்காக ராணுவம் முழுமையாக தயார் நிலையில் இருப்பதாக ஷெபாஸ் ஷெரீப் அறிவிப்பு. பாகிஸ்தானின் எச்சரிக்கை மத்தியில் காஷ்மீரில் 2 புதிய நீர்மின் திட்டங்களை தொடங்கிய இந்தியா, சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அதிரடி நடவடிக்கை. பக்லிஹார் அணையிலிருந்து பாகிஸ்தானுக்கு நீர் திறப்பை நிறுத்தியது இந்தியா, பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. பாகிஸ்தானுக்கு வழங்கும் நிதியை குறைக்க வேண்டும், ஆசிய வளர்ச்சி வங்கிக்கு மத்திய நிதியமைச்சகம் கடிதம். பஹல்காம் தாக்குதலுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கண்டனம். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு முழு ஆதரவு வழங்க தயார் என்றும் உறுதி. பஞ்சாப் வழியாக சட்டவிரோதமாக நுழைய முயன்ற பாகிஸ்தானியர் பாதுகாப்பு படையினரால் கைது. ஹுஸ்னைன் முகமது அஜ்மல் என்பவரிடம் போலீசார் தீவிர விசாரணை. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தின்படி நடவடிக்கை எடுக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடை வரும் 15ஆம் தேதி வரை தொடரும். புதிதாக தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ள PR கவாய் அமர்வு வழக்குகளை விசாரிக்கும் என்றும் அறிவிப்பு. மதுரையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு சால்வை அணிவிக்க வந்த தொண்டர் தலையில் துப்பாக்கியை வைத்த Y பிரிவு பாதுகாவலர். தாக்க முற்பட்டதாக நினைத்து துப்பாக்கி வைத்த சம்பவத்தால் தமிழக வெற்றி கழகத்தினர் அதிர்ச்சி. துப்பாக்கி வைத்தது தனக்கு தெரியாது என தமிழக வெற்றி கழக நிர்வாகி என்பராஜ் பேட்டி. பாதுகாப்பு காரணங்களுக்காக இப்படி செய்ததில் தவறில்லை, தவறாகவும் நினைக்கவில்லை என்றும் விளக்கம். மாணவர்களை உதாசீனப்படுத்தி துன்புறுத்தும் அதிகாரிகளை தண்டிக்க வேண்டுமே தவிர நீட் தேர்வை குறை சொல்ல முடியாது. நீட் தேர்வு கெடுபிடி குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. பயிற்சி மையங்கள் சம்பாதிக்கவே நீட் தேர்வு நடத்தப்படுவதாக சீமான் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மட்டும் நீட் தேர்வில் இவ்வளவு கெடுபிடிகள் ஏன் என்றும் சரமாரி கேள்வி. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உச்சநீதிமன்றத்தில் சீரவாயு மனு தாக்கல் செய்வது மட்டுமே தீர்வு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்துக்கும் H ராஜா காட்டமாக பதில். சென்சஸ் நடத்த மாட்டோம்னு நீட்டு கொண்டு வந்தது யாரு? திமுக. என்ன சொல்றேன், நீங்களே செஞ்ச செயல். அதை சுப்ரீம் கோர்ட் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு. இதுக்கு ஒரே தீர்வு நீங்கள் வேணும்னு நினச்சா சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு போடுறது தான்.
அதை விட்டுட்டு மா சுப்பிரமணியன் மாதிரியோ அல்ல நம்ம தமிழக முதலமைச்சர் மாதிரியோ மக்களை திசை திருப்ப முட்டாள்தனமாக உளர வேண்டாம். இந்தியை முன்னால் அனுப்பி பின்னே சமஸ்கிருதத்திற்கு மணி கட்டி அனுப்புவதே தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கை குறித்து அமித்ஷாவின் கருத்துக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. நீட் தேர்வில் ஆள் மாறாட்டத்தை தடுக்கும் வகையில் பயோமெட்ரிக் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த திட்டம். ஆதாரை பயன்படுத்தி முக அடையாளத்தை சரிபார்க்கும் முறை வெற்றி பெற்றதாக தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் விளக்கம். பகல்காம் தாக்குதலை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜகவினர் போராட்டம். பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் இட்டு எதிர்ப்பு. கண்டிக்கின்றோம் 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 பகல்காம் தாக்குதலை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்போர் குறித்து கணக்கெடுப்பு நடத்த அரசுக்கு வானதி சீனிவாசன் வலியுறுத்தல். கோவையின் துடியலூர், தொண்டாமுத்தூர் பகுதிகளில் சிலர் சட்டவிரோதமாக குடியிருப்பதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து முதலமைச்சரின் கையை விட்டு சென்று விட்டதாக அண்ணாமலை கடும் விமர்சனம். முதலமைச்சருக்கு தைரியம் இல்லாததால் காவல்துறையிற்கும் தைரியம் இல்லாமல் போய்விட்டதாகவும் சாடல். ஈரோடு கொலை குற்றவாளிகளை வரும் 20ஆம் தேதிக்குள் கைது செய்யவில்லை என்றால் தொடர் உண்ணாவிரதம் நடத்தப்படும். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை. அரக்கோணம் டயர் தொழிற்சாலை முன்பு நுழைவு வாயில் கூட்டம் நடத்த முயன்ற அதிமுக எம்எல்ஏ அரக்கோணம் ரவி கைது. கைது போன்ற பூச்சாண்டிகளுக்கு அதிமுகவினர் பயப்பட மாட்டார்கள் என எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை. மே 5ஆம் தேதியை வணிகர் நாளாக அறிவிப்பதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும். மதுராந்தகத்தில் நடைபெற்ற வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. மகளிர் சுய உதவிக் குழுக்களில் இடம்பெற்றிருக்கும் 60 லட்சம் பேருக்கு அடையாள அட்டைகள் 9 மாத காலங்களில் முடிக்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயம். பொறியியல் படிப்புகளுக்கு மே 7ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்படும். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. மதுரை ஆதீனம் கார் ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கார் ஓட்டுநரின் கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் என காவல்துறை விளக்கம். கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக காவல்துறையின் அறிக்கை முன்னுக்கு பின் முரணாக உள்ளது. எதிர்த்தரப்பு வாகனத்தை பற்றி ஒரு இடத்தில் கூட பதிவு செய்யாதது வருத்தமளிப்பதாகவும் மதுரை ஆதீனம் ஆதங்கம். கழிவுநீர் ஊற்றிய விவகாரத்தில் அமைச்சர் சேகர்பாபு உரையாடலை சிபிசிஐடி போலீசாரிடம் சமர்ப்பித்த சவுக்கு சங்கர். சேகர் பாபுவுக்கு எதிராக சிபிசிஐடி விசாரணை நடத்தும் என நம்பிக்கை இல்லை என்றும் பேட்டி. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு பாதுகாப்பு வழங்காதது ஏன் என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. பாதுகாப்பு வழங்கவில்லை என்றால் மத்திய பாதுகாப்பு படையினர் வழங்க உத்தரவிட நேரிடும் என்றும் எச்சரிக்கை.
யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விவரங்களை தாக்கல் செய்க தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. PS4 வாகனங்கள் மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு. 315 வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரின் காரை பின்தொடர்ந்து சென்ற கார் விபத்து. முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ராசு உள்பட 3 பேர் காயம். கரூர் அருகே கோயில் திருவிழாவில் 17 வயது சிறுவன் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம். 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருக்கும் ஒருவருக்கு தீவிர வலைவீச்சு. துபாயிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட உயரக கைகடிகாரங்கள் மற்றும் சிகரெட்கள் பறிமுதல். இருவரை பிடித்து சுங்கத்துறை தீவிர விசாரணை. திருப்பத்தூர் ஆட்சியரகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டத்தில் உறங்கிய அதிகாரிகள். அலட்சியமாக செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? மாவட்ட நிர்வாகம் கேள்வி. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல். வரும் 18ஆம் தேதி வர இருப்பதாக கூறப்படும் நிலையில் 2 நாட்கள் ஆன்லைன் முன்பதிவுகளை ரத்து செய்யவும் தேவசம் போர்டு முடிவு. ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளீர்கள். அமலாக்கத்துறை மீது உச்சநீதிமன்றம் காட்டமான விமர்சனம். டெல்லியில் நீதிபதி யஷ்வந்த் சர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம். உச்சநீதிமன்றம் அமைத்த 3 குழு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அறிக்கை தாக்கல். பாலியல் வன்கொடுமை மட்டுமல்ல, அதற்கு துணை புரிவதும் குற்றம்தான். உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா செல்வோரின் பாதுகாப்பை உறுதி செய்ய உத்தரவிடக் கோரிய மனு தள்ளுபடி. வழக்கு பொதுநலம் கருதி தாக்கல் செய்யப்படாமல் விளம்பரத்திற்காக தாக்கல் செய்யப்பட்டதாகவும் காட்டம். நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தியின் மறைவுக்கு திரை உலகினர் இரங்கல். சென்னையில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள் நேரில் அஞ்சலி.